என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். காஞ்சிபுரத்தில் நீர்நிலைகளை சீரமைக்க உண்டாய் மோபிஸ் நிறுவனத்தின் புதிய முன்னெடுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் நீர்நிலைகளை பாதுகாக்கும் உண்டாய் மோபிஸ் நிறுவனம் தனது கார்ப்பரேட் சமூக பொறுப்பாண்மை திட்டத்தின் கீழ் நீர்மிகு எதிர்காலத்துக்கான வாடகையில்லா மண்ணள்ளும் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கியது. தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் நீர்நிலை சீரமைப்பு பணிகளுக்காக 5 பிரத்யேக மண்ணள்ளும் இயந்திரங்களை உண்டாய் மோபிஸ் நிறுவனம் வழங்கியுள்ளது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட இயந்திரங்கள் முதல் கட்ட பணிகள் இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உட்பட்ட ஹலாஃபத் ஏரியில் தொடங்கப்பட்டது. எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் தொடக்க விழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CV எழிலரசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடியசைத்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக இயந்திரத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அதனை இயக்கும் ஓட்டுநருக்கான ஊதியம் மற்றும் இயந்திர பராமரிப்பு செலவுகள் அனைத்தையும் உண்டாய் மோபிஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த இயந்திரம் மூலம் ஏரிகளில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் கழிவுகளை நீக்குதல், ஏரிக்கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் நீர்த்தேக்க திறனை அதிகரித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த முயற்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நீர் மேலாண்மைக்கு ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் மாநகர மேயர் மகாலட்சுமி யுவராஜ், எக்ஸ்னோரா தலைவர் செந்தூர் பாரி, மோபிஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் CSR துறை தலைவர் நரசிம்மன், மோபிஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் CSR துறை இன்ஃபன் ரோஷினா, மாநகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணியன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மாநகரத்தின் உள்ள ஒரு காலத்தில் நத்தப்பேட்டை என்ற ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த ஏரி அலாபாத் ஏரி என்பது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரி. இது காஞ்சிபுரத்தின் நகர்ப்பகுதிக்குள்ளாராகவே இது இருக்கக்கூடிய ஒன்றாக, ஆனாலும் கூட அது மிக மோசமாக தூர்ந்து போய் பெரிய அளவில் புதர்மண்டி போய் கிடந்தது. தூர்வாரப்பட வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருந்தாலும் அதற்கான பொருட்செலவை மட்டுமே காரணமாக இல்லாமல் இதை முன்னெடுக்கக்கூடியதில் பல சிக்கல்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அறிந்து எக்ஸ்னோரா நிறுவனம் இது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டிய பணிகளில் பெருமளவில் பங்கேற்கக்கூடியவர்களாக 35 ஆண்டு காலமாக அவங்க இந்த பெரும் நெடிய பயணத்தில் இருக்கிற வகையில் காஞ்சிபுரத்திற்காக இந்த பணியை மேற்கொள்வதற்கு அவர்களும் உன்னுடைய மாநகராட்சியினுடைய நிர்வாகமும் சேர்ந்து இதில் இறங்கலாம் அப்படின்னு இறங்கினாங்க. அப்படி இதில் ஈடுபட்ட பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் வந்து தான் இதை தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போ கொமேட்ஸோன்ற எர்த் மூவர்ஸ் அந்த நிறுவனமும் பிறகு கோன் எலிவேட்டர்ஸ் அவங்களும் சேர்ந்து அதுக்காக துணை நின்று இந்த அளவுக்கு பணியாற்றி கொண்டிருப்பதையும் இங்கே நடந்திருக்க பணிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மாநகராட்சியினுடைய மேயர் தொடர் முயற்சியாக இன்னும் கூடுதலாக இதை ஆழப்படுத்துதல், இதை அழகுபடுத்துதல், கரையை பலப்படுத்துதல் என்று பல கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருந்தது. உங்களுடைய எக்ஸ்னோரா நிறுவனமும் இதற்காக என்னெல்லாம் செய்யலான்னு யோசிக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக CSR இனிஷியேஷன் வேணுன்ற போது நான் அது மாதிரி வரும்போது தான் அது பெரிய சப்போர்ட் ஆகும். அதில் மிகப்பெரிய நிறுவனமாக உலகளாவிய பெரும் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய மொபிஸ் அவங்க இதுக்காக முன்வந்து ஒரு 5 வாகனங்கள் 5 எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைத்து அதன் மூலமாக இது போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுத்துவதற்கு கான்ட்ரிபியூஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றை காஞ்சிபுரத்திற்கான இந்த ஏரியை அலாபாத் ஏரியை சீரமைப்பதற்கு இன்றைக்கு வழங்குகிற நிகழ்வு தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனவே இது ஒரு தொடர் நிகழ்வினுடைய அடுத்த கட்டம். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடியது இன்னும் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் சீரமைத்து முழுமையாக ஒன்றாக மாற்றி இது ஒரு பெரிய நீர்நிலையாக உருவாக்கக்கூடிய பணியில் நம்மளுடைய மாநகராட்சியோடு எக்ஸ்னோராவும் இப்பொழுது கைகோர்த்து இருக்கக்கூடிய மொபிஸும் காஞ்சிபுரம் மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த பணியாக இருக்கிறது. இது சீரமைத்து முடித்த பிறகு இன்னொரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா இந்த பண்டை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி அதில் நடைபாதையாக வைக்கும்போது ஒரு பெரிய அளவில் இது ஒரு மக்களுக்கான ஒரு பயன்பாட்டிற்காகவும், அதே போல் ஒரு போட் கிளப்பும் இங்கே கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கான இடம் இருக்குது, நல்லா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வரத்து நீர் அப்படின்னும் பொழுது
மஞ்சநீர் கால்வாய் இப்பொழுது வந்து சிமெண்ட் கால்வாயாக அமைக்கப்பட்டு வருவதனால் நீரோட்டம் சீராக அமைகிறது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விடுபட்ட பணிகள்லாம் கூட இப்போ முடிக்க போகிறாங்க. இப்போ பெரும் மழை வருகிற பொழுது அந்த நீரோட்டம் இங்கே வந்து என்ட்ராகிற மாதிரி மதகும் இருந்திருக்கு. அது சிதலமடைந்து இருந்ததை முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அதற்கான நீரும் வருவதற்கான சோர்சஸை ரெடி பண்ணியாச்சு. இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸை இன்னும் விரைவாக முடித்து கொடுப்பதற்காக நம்மளுடைய ஹுண்டாய் மொபீஸ் நாம் காஞ்சிபுரத்திற்கு கைகோர்த்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி தெரிவித்து இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. உள்ள ஒரு 60 மான் இருக்கு. 50 மாட்டு போறது உள்ள போனாலே ஒரு 50-60 சுற்று பாதிப்பு ஏற்படும். அதுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படாது. அது இதுக்கு முன்னாடி அந்த புதர்மடைந்து இருந்த காரணத்தினாலேயே அது ஒரு காடு போல சூழலாக மாறிட்டதுனாலேயே அதுக்கான வாழ்விடமாக அது மாறி இருக்கும். மானை பொறுத்து வரலை அப்படி தான் வந்திருக்கும். அதுவே புலம்பெயர்ந்து தான் வந்திருக்கும். அது எப்பவுமே அதுக்கு தேவைப்படுற இடங்களை புலம்பெயர்ந்து போகும். இப்போ அதுக்கு தான் திரு பாரி சொல்லும்போது சொன்னார், நீர் ஆதாரம் குறைய குறைய மக்கள் புலம்பெயர்தல் நிலைமை ஆகிடக்கூடாது, அகதிகளாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸை பேஸ் பண்ணி ஒரு ரெஃப்யூஜிஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். மான் அது மாதிரி வந்திருக்கு. அதற்கான சூழல் என்ன, இயற்கையாகவே அது வந்து மாறக்கூடியது. அந்த இடம் இதுக்கானது இல்லைன்னா அது கண்டிப்பாக அதுவே புலம்பெயர்ந்துடும் இயல்பாகவே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குரியது. அது மூலயமா அவங்கக்கிட்ட எப்பயோ இது இருக்குது. ஒவ்வொரு மானோட கவுண்ட்டும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. எப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வர தொடங்குச்சு பாருங்கள். அந்த டைம்லேருந்தே அவங்க கவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையுமே அவங்க இங்கேருந்து மொபிலைஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய பொறுப்பு அது. கண்டிப்பாக அதை சீரமைச்சு மக்களிடம் எங்களுக்கான இந்த ஏரி நமக்கான ஒரு நீராதாரம். இது ஒரு இருதயம் போல இந்த காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளார ஒரு ஏரி. அதனால் இதை இந்த அளவுக்கு சீரமைத்து தருகிறதை முழுவதுமாக பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற உணர்வோடு இதில் எந்த கழிவுகளும் உள்ளே வந்து விடாமல், எந்த குப்பைகளும் இது உள் போட்டு விடாமல், இது குப்பைகளுக்கான இடங்களில் நம் உயிரை காக்கிற நீரினுடைய ஆதாரம் இது என்ற உணர்வோடு நாம் எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து காப்போம். இப்படி நிறுவனங்கள்லாம் நமக்கு வந்து உதவுகிற பொழுது அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது வேற எதுவும் இல்லை. நமக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி காட்டுறது. அவங்க கேட்குற கோரிக்கை எதுனா, இதை நல்லா பார்த்துக்குங்கன்னு தான் கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க, எனக்கு ஒன்றும் வேற எதுவும் நீங்கள் விருது கொடுக்கணும், பெரிய பாராட்டு விழா வைக்கணும்னு இல்லை, இந்த ஏரியை நல்லா பாதுகாத்துக்குங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அது நம் காஞ்சிபுரம் மக்கள் மொத்தமாக சேர்ந்து பாதுகாப்போம். இந்த நீர்நிலை இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஹுண்டாய் மொபீஸ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த எர்த் மூவர் நமக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது இந்த பணிகளுக்காக இது முடிஞ்ச உடனே இந்த பகுதியிலே வேற இதெல்லாம் இன்னும் இந்த மாவட்டத்திற்குள்ள இந்த சட்டமன்ற தொகுதியிலே இன்னொரு நீராதாரத்தை சீரமைக்கணும்னாலும் அவங்க ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டாங்க. அதில் ஒன்று நம்ம மாவட்டத்துக்குன்னு வச்சுக்கிற அளவுக்கு அவங்க மனசோடு இருக்கிறாங்க. ஏன்னா 5ல் மீதி 4 வந்து வேலூர் அந்த பக்கம் இந்த பக்கம் அனுப்புனா கூட, திருவள்ளூர்லாம் அனுப்புனா கூட, ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம தொகுதியில் அதிகமாக உலாவ விடுவாங்க, பணியாற்ற வைப்பாங்கன்ற கோரிக்கையும் வைத்து அதான் இதை ஒட்டி இருக்கக்கூடிய நத்தப்பேட்டையே சீரமைக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு நத்தப்பேட்டை ஏரி வந்து ஒரு காலகட்டத்தில் பொல்யூட் ஆகிருந்ததுன்னாங்க. எதனால்னா இங்கே இருக்கக்கூடிய நகரப்பகுதியோட கழிவுகள் அங்கே தான் போய் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி உள்ளது. அந்த டெக்னாலஜி அவுடேட்டட் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து ஏற்பட்ட கழிவுகள், அது எல்லாமே எதிர்பாராத வகையில் அங்கே போய் சேர்கிற கழிவுகள், தவறுதலாக கொண்டு போய் அங்கே கொட்டப்படுகிற கழிவுகள் என்று ஆகிவிட்ட காரணத்தினால் நத்தப்பேட்டை ஏரியும் ஒரு பெரிய பொல்யூட்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ஜிடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லையே இதுக்காக வழக்கு வந்திருக்குது. அதை கூட மாநகராட்சி எதிர்கொண்டு இருக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ நம்ம கழிவுநீர் திட்டத்தை சுத்திகரிப்பதற்கு என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி அயல்நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் எல்லாவற்றிலும் என்னெல்லாம் இருக்கிறதோ அதே டெக்னாலஜியை ஜீரோ டிஸ்போசல்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை காஞ்சிபுரம் நத்தப்பேட்டை பகுதியில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கு அருகாமையில் நடக்கிற பணிகள் விரைவில் முடிவு பெற இருக்கிறது. முடிவு பெற்ற பிறகு அது மூலமாக தான் சுத்திகரிப்பு நடக்க போகுது. இப்போ நிச்சயமாக நத்தப்பேட்டை ஏரிக்கு அது போகும். அப்போ அந்த ஏரியும் ஒரு நல்ல ஏரியாக மாறுவதற்கு
இந்த பணிகள் நீடிக்கப்படுகிற பொழுது அந்த தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்ட பிறகு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ராசஸிங். இந்த மஞ்சள் நீர் கால்வாய் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம், இது இப்போ நடக்குது, சுத்திகரிப்பு நிலையம் நடக்குது. அதை கரெக்டாக அந்த நத்தப்பேட்டை ஏரியை சீரமைத்து முடித்தா அந்த நல்ல நீர்கள் அங்கே போய் சேரக்கூடியதாக அதுவும் மாறும். அதனால் அந்த கோரிக்கையை அது அடுத்த பணியாக அதை தொடங்க வாய்ப்பு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்